இன்றைக்கான மினி ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எக்லெஸ் வெண்ணிலா டீ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு கேஸ்கெட்டும் கூடவே விசிலையும் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை பவுல் எடுத்து அதில் 120 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 100 கிராம் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நம்ம விஸ்க் பண்ணும்போது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. மைதாவோட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் எடுத்துகிட்டு நல்லா ஜலிச்சுட்டு அதை அந்த தயிர் மிக்ஸோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 30 ml அதாவது 30 கிராம் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில். கூடவே ஒரு 20 கிராம் வந்துட்டு காசி ஆற வச்ச பாலம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூனும் கூட வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல். அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 4 இன்ச் டின்னு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம வந்து கேக் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரும் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் ஸ்லோவாக இறக்கிட்டு ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டியூவர் வச்சு சின்னதாக குத்தி பாருங்கள். கேக்கில் வந்துட்டு ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டியூவரில். ஸோ இப்போ இதை குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அது ஆறின பிறகு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் வந்துட்டு 256 கிராம் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குற ரெசிபியோட வீடியோவில் ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.